Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜின் தாய் வயது முதிர்வால் உயிரிழந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜின் தாய் கனகம் வயது முதிர்வால் உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெற்றெடுத்த தாயாரை இழந்த மிகுந்த வேதனையில் வாடும் அன்பு சகோதரர் பவுன்ராஜிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன் உயிரை தியாகம் செய்த வீரத்தாய் குயிலியின் 245வது குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கை வேலுநாச்சியார் மணி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள வீரத்தாய் குயிலியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், கரூர் விவகாரம் தொடர்பாக அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி பதற்றத்தோடு இருந்ததால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என நமக்கும் புரியவில்லை, மக்களுக்கும் புரியவில்லை என விமர்சித்தார். செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பதற்றத்தோடு பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பதற்றப்பட்டு அமைச்சர் என்ன சொல்ல வருகிறார் என்று நமக்கும் தெரியவில்லை, மக்களுக்கும் புரியவில்லை. விசாரணை ஆணையத்தை அரசு வேண்டிய திசையிலே வழிநடத்துவதற்காக இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது.